பேதி உங்கள் வயிறை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுங்க. அல்லது தினந்தோறும் நம்ம சாப்பிட்ட உணவாவது மலம் வந்து சரியாக வெளியாகிற அளவுக்காவது மூலிகைகளை பயன்படுத்துங்க. இப்போ கடுக்காய் பயன்படுத்தலாம், நிலாவரை சூரணம் பயன்படுத்தலாம். இல்லை எளிமையாக இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மலம் இலக்குவதற்குண்டான மறுமூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. கடைக்காரங்க நிறைய பெயர்களில் வச்சுருப்பாங்க, நிறைய நிறுவனங்கள் வந்து தயாரிக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்மளே நம்ம வீட்டில் செய்யணும்னு சொன்னால் கடுக்காய் வந்து மிகப்பெரிய மருந்து. எளிமையாக இருக்கும். கடுக்காய் தோலை வந்து கடுக்காயை தட்டி அந்த தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும். உள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ கடுக்காய் தோலை வந்து காய்ச்சி ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு சின்ன ஒரு சுண்டு விரல் அளவுக்கு சின்னதாக போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுண்ட வச்சு இரவு தூங்கும் முன்னாடி குடிச்சிட்டு படுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக மலம் வந்து இலகி வெளியேறிடும். அல்லது பேதி தான் நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து குடிப்பாங்க. எந்த விதமான பக்க விளைவுமே இல்லை. மலத்தை வந்து அழகாக வெளியில் தள்ளி விட்டுரும். நம்ம நோய்கள் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். இப்போ இந்த நோய்களால் தான், இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றாததுனால தான் நமக்கு சுகர் வருது, ப்ரெஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, பக்கவாதம் வருது, பல நோய்கள் வருது. ஹார்ட் அட்டாக் முதல் கொண்டு வருது. இது யாருக்குமே தெரியறது இல்லை. தோல் நோய்கள் முதல் கொண்டு வருது. எல்லா நோய்களுக்குமே முதன்மையான ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம்.